படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பொண்ணு திறந்த புல்வெளியில் கடும் குளிரில் மூச்சரைக்க ஓடிட்டு இருக்கா. தொலைஞ்சு போன அவளோட அம்மாவை தேடி நைட்டு தான் தேடிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் விடிஞ்ச போயிடுது. இருந்தாலும் அவங்க அம்மா கிடைக்கிற மாதிரி இல்லை. அந்த குட்டி பொண்ணு மனசே விட்டுட்டா. பட் இருந்தாலும் அவங்க அம்மா கிடைக்கிற மாதிரி இல்லை. அப்புறமா அந்த பாப்பா சோர்ந்து போய் உக்காந்துட்டு இருக்கும்போது பேக் சைட்லேருந்து யாரோ வர மாதிரி இருக்கு. இந்த பாப்பா மெதுவாக திரும்பி பார்த்தா ஒரு நல்ல கவுன்லாம் போட்டுட்டு ஒரு பொண்ணு நிற்கிறா. ஃபேஸ் சரியாக தெரியல. பட் இருந்தாலும் இந்த சுட்டி பொண்ணு அம்மா அப்படிங்கிறா. அதோட தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. எஸ், இப்போ இவளுக்கு வந்தது எல்லாமே கனவு. இப்போ இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்கால, இவ தான் சுசுமி. எஸ், இவ கனவுல குட்டி குழந்தையா வந்ததும் இவ தான். சுசுமியோட கனவு பாதியில் நிற்கிறதுக்கு காரணம் இவளோட ஆன்ட்டி. எஸ், சுசுமி ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதனால தான் அவங்க ஆன்ட்டி தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டாங்க. எழுப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சுசுமி எனக்கு நைட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வரக்கு லேட் ஆயிரும்டா, நீ இன்னைக்கு நைட்டு டின்னரை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி போயிடுறாங்க. இந்த ஆன்ட்டி பேர் தமாக்கி. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து சுசுமி அவளோட ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறா. போகிற வழியில் சைக்கிள் பெடல்லேருந்து நம்மளை மாதிரி காலை எடுத்துகிட்டு ரொம்பவும் ஜாலியாக போகிறா. இப்படியே போயிட்டுருக்கும்போது சுசுமி என்ன பண்ணுறான்னா, அந்த சிட்டியோட அழகையும் அந்த மேகங்கள் கூட்டத்தையும் ரசிக்கிறா. அப்படியே போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பையனை பார்க்குறா. அந்த பையன் லாங் ஹேர்லாம் வச்சுட்டு ரொம்பவும் ஸ்டைலாக இருக்கான். ஸோ சுசுமி பார்த்தவொடனே விழுந்துடுறா. இப்போ இவ்வளோ நேரம் ஸ்பீடாக போயிட்டு இருந்தவ அந்த பையன் பக்கத்தில் போனவொடனே காலாலேயே தத்தி தத்தி ஸ்லோவாக்கிட்டு அந்த பையனை பார்த்து ரசிக்கிறா. இப்போ ஒரு வழியாக 2 பேரும் கிராஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த சமயம் அவன் ஹே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டான். இவ கண்ணு விரிஞ்சிருச்சு. அவளுக்கு அவ்வளோ ஒரு பதட்டம். அப்புறமா அந்த பையன் ஒன்று கேட்டான். ஹே, உனக்கு இங்கே ரூயின்ஸ் இருக்கிறது தெரியுமான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு சுசுமி ரூயின்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டா. அது ஒரு கதவு மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, அந்த மலைகளுக்கு பின்னாடி ஒரு கைவிடப்பட்ட சிட்டி இருக்குது, ஒரு வேளை நீங்கள் அங்கே போனால் நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லி சுசுமி சொல்கிறா. அப்புறமா அந்த பையன் தேங்க்யூ சொல்லிட்டு போன பிறகும் சுசுமி அங்கேயே பார்த்துட்ருக்கா. அப்புறமா ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது. அங்கே எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நேற்று நடந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறான்னா, சுசுமி உன் முகம் ஏன் செவந்திருக்குன்னு சொல்லி கேட்குறா. அப்போது இவ ஷாக் ஆகிட்டா. ஏன்னா வெக்கத்தில் செவந்துருச்சு. அப்புறமா அந்த பையன் ஞாபகம்தான். அப்புறமா அதை கிராஸ் பண்ணி போகும்போது எல்லோரும் போகிறாங்க. இவ மட்டும் நான் எதையோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்க்கவே ஓடிடுறா. அப்புறமா ரொம்பவும் வேகமாக சைக்கிளில் போய் அந்த கைவிடப்பட்ட சிட்டிக்கு போகிறா. அந்த இடமே ரொம்பவும் மோசமாக இருக்குது. எல்லா பொருட்களும் உடஞ்சி போயிருக்கு. அதில் எல்லாத்தையும் தாண்டி ஹலோ மிஸ்டர், யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போகிறா. ஹலோ மிஸ்டர், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு விடுங்கன்னு சொல்லி சுசுமி சொல்கிறா. பட் இருந்தாலும் அங்கே எந்த ஒரு ரிப்ளேவும் வரல. அப்புறமா நம்ம தேவையில்லாத வேலையை பண்ணிட்டோம், நம்ம திரும்பி போகலான்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துலையே நீரால் சூழப்பட்ட ஒரு டோர் இருக்கிறத பார்க்குறா. ஒரு வேளை அவர் சொன்ன கதவு இதுவாக இருக்குமோன்னு சொல்லி மெதுவாக தண்ணிக்குள்ளே காலை வச்சு அந்த கதவு கிட்டே போகிறா. மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு உலகமே இருக்குது. அதுக்குள்ளே இவ போய் பார்க்குறா. பட் இருந்தாலும் போக முடியல. இவ உள்ளே போனால் அந்த பூமி பின்னாடி போயிடுது. இவ எங்கே போனாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக போயிடுது. இப்படியே இவ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது காலில் ஒரு கல் படுது. என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி அவள் கையில் எடுத்து பார்க்குறா. அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி ஒரு பூனையாக மாறி ஓடிடுது. பயத்தில் சுசுமிக்கு ஹல்லு இல்லை, பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அப்புறமா ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கமிமோராவை பற்றி கேட்குறா. அதான் அந்த கைவிடப்பட்ட சிட்டி. அதை பற்றி கேட்கும்போது, ஹே அங்கே எல்லாம் போகக்கூடாது, அது ரொம்பவும் ஆபத்தானது, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது சுசுமி ஜன்னல் வழியாக தீ எரியறதை பார்க்குறா. அந்த மலைகளுக்கு நடுவில் தீ பிடிச்சு எரியறதை பார்க்குறா. பார்த்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா. பட் இருந்தாலும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கு தெரியலை, சுசுமி கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இதை பார்த்து அவள் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும்போது அந்த ஸ்கூல் பகுதி முழுவதுமே ஒரு பெரிய எர்த்குவைக்கே ஏற்படுது. இதெல்லாம் பார்த்து அவள் ரொம்பவும் ஆச்சரியப்படுறா. அப்புறமா என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அவளோட சைக்கிளை எடுத்துகிட்டு அந்த தீ வர பகுதியை நோக்கி ஓடுறா. அவள் அங்கே போகிற வழியில் அவளுக்கு பயங்கரமான கேள்வி. ஏன் இது என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போகிறா. அப்புறமா ஒரு வழியாக அங்கே போய் பார்த்தா மார்னிங் பார்த்த அந்த அழகான பையன் அந்த கதவு போட்டுறதுக்காக போராடிட்டு இருக்கான். அதே சமயம் சுசுமியை பார்த்து, இங்கே எதுக்கு நீ வந்த,
ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல கதவுலேருந்து அந்த ரெட் வேவ் ரொம்பவும் பெருசாக வெளியே வந்துருச்சு. இப்போ அந்த பையன் ரொம்பவும் ஃபோர்ஸாக ஒரு கல்லில் போய் விழுகிறான். பக்கத்தில் போய் சுசுமி பார்க்குறா. அந்த சமயம் இந்த பூமிக்குள்ளே இருக்கிற நல்ல எனர்ஜி அது எல்லாத்தையும் இந்த ரெட் வேவ் உறிஞ்சி இழுக்குது. இல்லை இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அது அந்த சிட்டி ஃபுல்லாகவே பரவி ரொம்பவும் பெருசாக ரொம்பவும் பயங்கரமாக அந்த நிலப்பகுதியில் விழுகுது. ஆனால் இது யார் கண்ணுக்கும் தெரியாது இவங்க 2 பேரை தவிர. அது விழுகிறதுனால ஒரு பெரிய நிலநடுக்கமே ஏற்படுது. ஸோ எல்லார் ஃபோனுக்கும் எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது. அப்புறமா இதை இப்படியே விட்டால் இந்த பூமியை அழிஞ்சிடும்னு சொல்லி அந்த பையன் அந்த ரூயின்ஸை க்ளோஸ் பண்ண மறுபடியும் ட்ரை பண்ணுறான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்ருக்குற சுசுமி நம்மளும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த டோரை க்ளோஸ் பண்ண 2 பேருமே சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அந்த பையன் மனசை ஒருநிலைப்படுத்தி சில மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு வழியாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உனக்கும் எப்படி இந்த புழு கண்ணுக்கு தெரியுது, அதாவது அந்த ரெட் வேவை கேட்குறான். அப்புறமா கீஸ்டோனை கூடுன்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமா புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பார், இந்த கதவு ஒரு கேட்டு, இதை நாங்கள் ரூயின்ஸ்னு சொல்லுவோம். இதிலிருந்து தான் அந்த புழு வரும். சரி ஓகே, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். நீ போய் உங்கள் ஸ்கூலுக்கு போ, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாட்டுக்கு போகும்போது சுசுமி என்ன சொல்கிறான்னா, உங்கள் கையில் அடிபட்டிருக்கு, நான் அதுக்கு மருந்து போட்டு விடுறேன், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அப்புறம் அந்த பையன் சுசுமி ரூமை போய் பார்க்குறான். ஃபுல்லாக களைஞ்சு போயிருக்கு. அப்புறமா அந்த புக்ஸ் எல்லாத்தையும் ஷெல்ஃபில் அடிக்கிட்டு ஒரு உடஞ்சி போன சேரை பார்க்குறான். அதில் 3 கால் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வழியாக பேலன்ஸ் பண்ணி அந்த சேர்லேயே உக்காந்துட்டான். இப்போ சுசுமி வந்து காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா. அப்போ அந்த பையன் கேட்குறான், உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மா நர்ஸாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறா. அதெல்லாம் விடுங்க, நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். அது என்ன வெளியே வருது கதவுலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு கிரியேச்சர், அது யார் கண்ணுக்கும் தெரியாது. அதனால தான் நம்ம பூமியில் நிலநடுக்கமே ஏற்படுது. அதை வெளியே வர விடாமல் ஃபுல்லாக சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணணுன்னா அதுக்கு கீஸ்டோன் தேவை அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியாதது எல்லாமே அந்த பையன் சொல்லி கொடுத்துட்ருக்கான். சரி இதெல்லாம் ஓகே, உங்கள் நேம் என்னன்னு சொல்லி சுசுமி கேட்க, என் பேர் சோட்டா முன்கட்டா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, என் பேர் சுசுமி அப்படின்னு சொல்லி அவளும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஜன்னல் வழியாக ஒரு வெள்ளை கலர் பூனை வரதை பார்க்குறாங்க. அது ரொம்பவும் பசியாக இருக்குன்னு சொல்லி ஒரு தட்டு நிறையா கருவாடுகளை வச்சு கொடுக்குறா. அப்புறமா அந்த பூனை பேசுது, சுசுமி நீ ரொம்பவும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பூனை பேச இங்கே இருந்த 2 பேருக்குமே ஷாக்கு. அப்புறமா அந்த பையன் மேலே ஒரு ஸ்பெல்லை போட்டுட்டு அந்த பூனை ஓடிடுச்சு. அப்புறமா சுசுமி தேடுறா, சோட்டா நீ எங்கே போயிட்ட, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி தேடும் போது அந்த சேர் அசையுது. எஸ், அந்த பூனை போட்ட ஸ்பெல்லால் அந்த பையன் ஒரு சேராக மாறிட்டான். அவன் உக்காந்துருந்த சேராகவே மாறிட்டான். அவன் கழுத்தில் போட்டிருந்த கீ இப்போ தனியாக கீழே கிடக்கு. அப்புறமா அந்த சோட்டா எந்திரிச்சு ஜன்னல் வழியாக குதிச்சு அந்த பூனையை துரத்திட்டே போகிறான். இப்போ சுசுமி என்ன பண்ணுறான்னா அந்த கீ எடுத்துகிட்டு அவளும் ஸ்பீடாக அவங்கள நோக்கி போகிறா. அப்போ அந்த சமயம் பார்த்து தமாக்கி வந்துடுறாங்க. எங்கே போகிற இவ்வளோ ஸ்பீடான்னு சொல்லி கேட்கும்போது நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சுசுமி பாட்டுக்கு ஓடிடுறா. ஒரு சேர் ஓடுறதை பார்த்துட்டு ஸ்கூல் குழந்தைகள்லாம் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, வீடியோ எடுத்துடுறாங்க. அப்போயும் அந்த பூனை துரத்திட்டு இந்த சேர் விடாமல் ஓடுது. அதாவது சோட்டோ விடாமல் துரத்திட்டே இருக்கான். அப்புறமா சுசுமி ஓடுறத அவங்க அங்கிள் பார்க்குறாரு. பார்த்துட்டு கூப்பிட்றாரு. பட் இருந்தாலும் இவளுக்கு கேட்கல. அந்த பூனை துரத்திட்டே போகிறா. இப்போ அந்த பூனையும் சேரும் ஒரு பெரிய ஷிப்பில் ஏறிடுச்சு. இப்போ சுசுமியும் ஷிப்பில் ஏறிட்டா. ஷிப்பில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் பங்கேற்ற பயணிகள் அனைவருக்கும் அன்பான நன்றி. இப்போ ஷிப் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது அந்த சேரும் பூனையும் நேருக்கு நேர் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோதான், சோட்டா பிடிச்சிருவான்னு நினச்சா அந்த பூனை ரொம்பவும் ஸ்பீடாக பக்கத்தில் இருந்த பெரிய படிக்கட்டில் ஏறிடுச்சு. அப்புறமா சுசுமிகிட்ட அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போன ஒரு சின்ன போட்டில் தாவிடுச்சு. அப்புறமா சுசுமிக்கு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது. தமாக்கி தான். சுசுமி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டி நான் நாளைக்கு வந்துடுவேன்னு சொல்லும் போது ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. சுசுமி எங்களுக்குன்னு குழந்தை இல்லை, என்னோடய குழந்தை நீ தான், உன்னை தான் நாங்கள் உயிராக பார்த்துட்ருக்கோம், எங்களை விட்டு எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எந்த பையன் கூடயாச்சும் போனேன்னு சொல்லி கத்திடுறாங்க. எந்த பையனும் இல்லை, ஃபோனை வைங்க, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி சுசுமி கட் பண்ணிடுறா. இப்போ நைட்டு ஷிப்பில் போயிட்டே இருக்கும்போது சோட்டாக்கு பசிக்குன்னு சொல்லி சில ஃபுட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தரா. அப்புறமா நீயா இப்படி சேரை மாறிட்டேன்னு சொல்லி சுசுமி கேட்கும்போது அந்த பூனை தான் என் மேலே ஒரு ஸ்பெல்லை போட்டு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சோட்டா சொல்கிறான். அப்புறம் சுசுமி நான் இதை உங்ககிட்ட கேட்கணும், நீ எனக்கு ரூயின்ஸ் அதாவது அந்த கதவு க்ளோஸ் பண்ண இடத்துல வேறு ஏதாவது தொட்டையான்னு சொல்லி சோட்டா கேட்க, ஆமாம் ஒரு கல் மாதிரி இருந்துச்சு,
நான் அதை தொட்டவுடனே அது ஓடிடுச்சுன்னு சொல்ல, எஸ், அந்த பூனை தான் அது, அதை நீ எழுப்பி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி சோட்டா சொல்கிறான். அதுக்கு சுசுமி, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல, சரி விடு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சோட்டா சொல்லிவிட்டு, நாங்கள் ஒரு க்ளோசர், இந்த மாதிரி ரூயின்ஸ் வழியாக வெளியே வர க்ரீச்சர்ஸை தடுக்கிறது தான் எங்கள் வேலை. எங்கள் அப்பாலேருந்து எங்கள் தாத்தா வரைக்கும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க, இப்போ நான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி சோட்டா சொல்லிகிட்டே இருக்கும்போது சுசுமி தூங்கிடுறா. தூக்கத்தில் அவளுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது. இதுலேயும் அவங்க அம்மாவை தான் தேடுறா. ஒரு கதவு முன்னாடி போய் நிற்கிறா. அந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்றா. பக்கத்தில் சேரு குப்பரப்படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்புறமா ஷிப்பை விட்டு எல்லோரும் வெளியே வரும்போது சேரு ஒரு அசைவு கூட அசைய மாட்டேங்குது. அப்புறமா அவள் கையில் தூக்கிட்டு வரா. அவள் நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த சேர் பேசுது, சுசுமின்னு. அப்போ தான் அவள் பெருமூச்சே விடுறா. நீங்கள் பேசாமல் இருந்ததுனால என்னை நானே லூசுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சுசுமி சொல்ல, சாரிம்மா, நான் நைட்டு நல்லா தூங்கிட்டேன், இப்போ தான் சேரில் வெயில் பட்டு எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறமா லொக்கேஷன் பார்க்க சுசுமி ஃபோன் எடுத்தா ஃபோன் ஃபுல்லாகவே அந்த பூனை தான். இன்ஸ்டா, ட்விட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அந்த பூனை ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அந்த பூனைக்கு ஏதோ ஒரு பாப்பா டயாஜின் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அந்த போஸ்ட்லாம் போட்டதுனால ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இப்போ சோட்டா என்ன சொல்கிறான்னா, அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், நீ ஒரு பொண்ணு, உன்னை வீட்டில் தேடுவாங்கம்மா, நீ போ, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, என்னது பிரச்சனை இல்லையா, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இந்த சேர் ஓடின வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அதை போட்டு காட்டுறா. இப்போ மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து அந்த பூனையை தேடி போகிறாங்க. கிடைச்ச சின்ன சின்ன க்ளூவை வச்சு இவங்க போயிட்டே இருக்கும்போது வழியில் 2 வீலரில் போன ஒருத்தவங்களோட காய்கறி எல்லாமே டிப்பர் வலிக்கு கீழே விழுந்துருச்சு. அந்த சமயம் சுசுமி கையில் இருந்த சோட்டா ஓடி போய் ஒரு துணி எடுத்து ஒரு வேலி மாதிரி வச்சு அந்த காய்கறி எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 2 வீலரில் வந்த பொண்ணுக்கு ரொம்பவும் சந்தோஷம், ரொம்பவும் தேங்க்ஸ் சொன்னான். அப்புறமா நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது சுசுமி வானத்தில் அந்த புழு, அந்த கிரியேச்சர் வரதை பார்க்குறா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கூட எதுவுமே சொல்லாமல் ரொம்பவும் ஸ்பீடாக சோட்டோவும் சுசுமியும் கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் செஞ்ச நன்றியை மறக்காமல் அந்த பொண்ணு பின்னாடியே 2 வீலரில் வந்து லிஃப்ட் கொடுக்குறா. அப்புறமா ரோடு ஒரு வழியில் முடியுது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ண இவங்க 2 பேர் மட்டும் ஓடுறாங்க. இப்போ அந்த சோட்டா ரொம்பவும் வேகமாக முன்னாடி போகிறான். அந்த டோரை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ரொம்பவும் ஸ்பீடாக போகிறான். போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலும் சாவி பறந்து போய் விழுந்துருச்சு. அங்கே காற்று ரொம்பவும் ஃபோர்ஸாக இருக்குது. அப்புறமா சுசுமி வந்து ட்ரை பண்ணுறா. பட் அவளால் முடியல. அப்போ சோட்டா சொல்கிறான், இதுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தவங்க எல்லாரையுமே நீ நினச்சிப்பாரு, அது நமக்கு மறுபடியும் கிடைக்கணும்னு சொல்லி டிவைன் கார்டுக்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி சோட்டா சொல்கிறான். சுசுமியும் சோட்டா சொன்ன மாதிரி அதை எல்லாமே கரெக்டாக பண்ண ஒரு வழியாக அந்த டோரை சுசுமி க்ளோஸ் பண்ணிட்டா. அந்த புழு, அந்த கிரியேச்சர் வெடித்தா நம்ம பூமியில் மழையாக பெய்யும். அப்புறமா சோட்டா சொல்கிறான், ஒரு வழியாக அதை க்ளோஸ் பண்ணிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது அதை நானாக பண்ணேன் அப்படின்னு சொல்லி சுசுமி ரொம்பவும் ஆச்சரியப்படுறா. அப்புறமா எல்லாம் முடிஞ்சவுடனே நைட் அந்த ஃபார்மர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ நைட்டு டின்னர் கூட அந்த ஃபார்மர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சுசுமி அங்கே பாத்திரம் கழுவ கூட ஹெல்ப் பண்ணுறா. அப்புறமா நைட்டு தூங்கும்போது அவங்க ஸ்கூல் லைஃப்பை பேசிக்கிட்டே தூங்கிடுறாங்க. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச சீனு ஒன்று, அந்த சேரு இவ்வளோ நேரம் இவங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு கடைசியில் டொங்கன்னு தூங்கி விழுகுது. அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நியூஸில் ஒரு பூனை பெரிய பிரிட்ஜில் ஈஸியாக போகிறத காட்டுறாங்க. அதை பார்த்து இவ ஷாக் ஆகிட்டா. அது அந்த டைஜின். அப்புறமா வீட்டுக்கு வந்து சோட்டாவை எழுப்பி பார்க்குறா. பட் இருந்தாலும் அவன் எந்திரிக்கிற மாதிரி இல்லை, தூங்கி விழுகிறான். அப்புறமா அந்த சேருக்கு ஒரு முத்தம் கொடுத்து எழுப்பலான்னு சொல்லி போகிறா. பட் இருந்தாலும் உன்னோட வாய் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக அந்த சோட்டா முடிச்சிட்டான். இப்போ அந்த பூனை வீடியோவை சேர்க்கிட்ட காமிச்சிட்டே இருக்கும்போது வெளியே கதவு தட்டுறது கேட்குது. போய் பார்த்தா அந்த பொண்ணு புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்புறமா அந்த பூனையை தேடி சுசுமியும் சோட்டோவும் கிளம்பிட்டாங்க. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த புது ட்ரெஸ்ஸில் நீ என்னை விட அழகாக இருக்கன்னு சொல்லி. அப்புறமா இவங்க பயணம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சுசுமி ரொம்ப நேரம் லிஃப்ட் கேட்குறா. பட் இருந்தாலும் யாருமே தர மாதிரி இல்லை. ரொம்ப நேரம் கால் வலிக்க நிற்கிறா. பட் இருந்தாலும் யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்போ சோட்டா ஒன்று சொல்கிறான், நான் வேணா போய் நடக்கட்டா, என்னடா ஒரு சேர் நடக்குதுன்னு சொல்லி எல்லாருமே நின்றுவாங்க, நமக்கு ஈஸியாக லிஃப்ட் கிடைக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பெரிய மழை ஒன்று பெய்யுது. அப்போ ஸ்பீடாக ஓடி ஒரு கைவிடப்பட்ட பஸ் ஸ்டாண்டில் போய் உக்காந்துக்கிறாங்க.
அப்போ சோட்டா கேட்குறான், இதில் ஏன் 3 கால் மட்டும் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஃபஸ்ட்டு 4 கால் தான் இருந்துச்சு, அப்புறமா இது தொலைஞ்சிச்சு இடையில, அதுக்கப்புறமா கிடைக்கும் போது இது மட்டும்தான் கிடைச்சதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு முன்னாடி போன காரு மறுபடியும் பின்னாடி வந்து, ஹே பாப்பா, இங்கே பஸ்ஸெல்லாம் வரக்கு ரொம்பவும் லேட் ஆகும், நீ வேணா என் கூட காரில் வான்னு சொல்லி அந்த காரில் வந்தவங்க கேட்க, இப்போது இவங்க 2 பேரும் காரில் கிளம்பிட்டாங்க. இப்போ காரில் போயிட்டே இருக்கும்போது அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய குழந்தைகளை வெக்கேஷனுக்கு அவங்க பாட்டி வீட்டில் விட்டுருந்தேன், இப்போ தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுசுமி கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து சுசுமி அவள் பேக்கில் வச்சுருந்த அந்த சோட்டோவை திறந்து பார்த்துட்றாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஜூஸு ஸ்நாக்ஸுன்னு சொல்லி சோட்டோ மேலே வச்சு அவனை ஒரு வழி பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க அம்மா திட்டுறாங்க. அப்புறமா போயிட்டே இருக்கும்போது ஒரு அமேஸ்மெண்ட் பார்க்க காட்டுறாங்க. ஆனால் அது க்ளோஸில் இருக்குது. அதை மெயின்டெனன்ஸ் பண்ண போதிய இன்கம் இல்லாதனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க ஃபோனில் ஒரு மெசேஜை பார்க்குறாங்க. அவங்க ஷாப்பிங் பண்ண வந்த ஷாப் இப்போ க்ளோஸில் இருக்குது. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போயிட்டு வர வரைக்கும் என்னோடய குழந்தைங்கள எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், அந்த 2 சுட்டி குழந்தைங்களும் சுசுமியை போட்டு ஒரு வழி பண்ணுறாங்க. அப்புறமா ஃபஸ்ட்டு யார் இவன் மேலே ஏறி அவன் மண்டையை தொடுறாங்களோ அவங்க தான் வின்னிங்னு சொல்லி மேலே ஏறிலாம் விளையாடி ஒரு வழி பண்ணுறாங்க. சுசுமியால் முடியலை, இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு வேர்த்து கொட்டுது. இதை பார்த்த சோட்டோ வெளியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதை அந்த குழந்தைங்க எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குது. இதை பார்த்து அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அது ஒரு ரோபோன்னு சொல்லிட்டா. அப்புறம் அந்த 2 வாண்டும் இது என்னோட குதிரை, இது என்னோட குதிரைன்னு சொல்லி ஒரே விளையாட்டு தான். அப்புறம் இந்த ரோபோட் சொன்னால அதனால் நாளைக்கு மழை வருமா, இல்லாட்டி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குழந்தைங்க போட்டு ஒரு வழி பண்ணுறாங்க. இப்போ இவளை தேடி ஆன்ட்டியும் அங்கிளும் காரில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட அக்கௌண்ட் தானே அவள் யூஸ் பண்ணுறா, நீ பாரு, அதை வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாருன்னு பார்க்கும்போது அவள் கண்டபடி செலவு பண்ணி வச்சுருக்கா. அதை பார்த்து அந்த ஆன்ட்டிக்கு பெரிய ஷாக்கு. இப்போ வந்து காரில் லிஃப்ட் கொடுத்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே ஒரு பார்ட்டி நடக்குது, குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, தூங்கிட்டான்னு சுசுமி சொல்ல, அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி அந்த லேடி மேலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பார்ட்டி ரொம்பவும் ஜாலியாக போயிட்டே இருக்குது. அப்போ நடுவில் அந்த டைஜின் அந்த பூனை நிற்குது. இதை பார்த்தா சுசுமி ரொம்பவும் ஷாக் ஆகிட்டா. அப்புறமா அந்த பூனையை துரத்திட்டே போகிறா. இப்போ சோட்டோவும் சுசுமியும் சேர்ந்து துரத்துறாங்க. அப்போது ஒன்று பார்க்குறாங்க, பெரிய வேவ். அங்கே ஏதோ ஒரு கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. அது கண்டிப்பாக அமேஸ்மெண்ட் பார்க்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா அதே தான், அங்கே தான் அந்த கதவு ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ சோட்டோ என்ன சொல்கிறான்னா, அந்த பூனையை, அதாவது அந்த கீ ஸ்டோனை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கதவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போகிறாங்க. இப்போ துரத்திட்டே போயிட்டே இருக்கும்போது சோட்டோ என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து லாங்காக ஒரு ஜம்ப் அடிச்சிட்றான். அந்த டைஜின் மேலேயே போய் விழுந்துடுறான். அப்போது அங்கேருந்து ஸ்விட்ச் ஆன் ஆகி அங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே ஆன் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி அந்த கதவு கீழே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பவர் வந்ததுனால மேலே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சுசுமிக்கு இது இன்னும் கஷ்டமாயிடுச்சு. இப்போ சோட்டோ அந்த டைஜினை போட்டு அடித்து மறுபடியும் கீஸ்டோனாக மாறு, அந்த கதவை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லும் போது அவன் கேட்குற மாதிரி இல்லை, அந்த பூனை கேட்குற மாதிரி இல்லை. போய் ஃபஸ்ட்டு சுசுமிக்கு ஹெல்ப் பண்ணு, அங்கே பாருன்னு சொல்லும் போது அந்த சோட்டோ பார்த்தா சுசுமி அந்த கதவு வழியாக வேற ஒரு உலகத்தை பார்க்குறா. அங்கே அவளோட அம்மாவை பார்த்துட்டு அந்த கதவுக்குள்ளே போகிறா. ஆனால் அவள் அப்படியே நடந்துட்டு இருந்தானா அந்த ராட்டினத்துலேருந்து விழுந்துருவா. ஸோ சோட்டோ என்ன பண்ணுறான்னா, அவளை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகிறான். டேமிட், என்ன இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டே போய் ஒரு வழியாக அவளை பிடிச்சி இழுத்துட்றான். ஆனால் அப்பன்னு பார்த்து அவளுக்கு ஒன்று தோணுது. இதுக்கு முன்னாடி அந்த அமேஸ்மெண்ட் பார்க்கில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே விஷுவலாக அவள் கண்ணுக்கு தெரியுது. அப்புறமா அந்த ரொம்பவும் பரவுன அந்த க்ரீச்சரை ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அங்கே மறுபடியும் பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ராட்டினம் மெதுவாக கீழே இறங்குது. அப்போ சோட்டோ கேட்குறான், உள்ளே என்ன பார்த்தேன்னு கேட்கும்போது அங்கே நிறைய ஸ்டார்ஸ் அண்ட் புல்வெளிகள்லாம் பார்த்தேன்னு சொல்லி சுசுமி சொல்கிறா. ஆனால் என்னால் ஏன் உள்ளே போக முடியலன்னு சொல்லி சுசுமி கேட்கும்போது, அது ஒரு எதர் ஆஃப்டர், இறந்தவங்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க, ஒரு நல்ல சோல் தங்குற இடம், அங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்க போக முடியாதுன்னு சொல்லும் போது அப்போ தான் சுசுமிக்கு புரியுது. இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் அந்த காரில் லிஃப்ட் கொடுத்த லேடி வீட்டுக்கே வந்துடுறா. வந்து அந்த பார்ட்டியில் ஒரு 2-3 செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு நைட்டு தூங்க போயிடுறா. இப்போவும் சோட்டோ தூக்கத்தில் டங்குன்னு உழுகிறான். இப்போ சோட்டோக்கு ஒரு கனவு வருது. அவன் இருந்த இடத்த விட்டு கீழே போயிட்டே இருக்கும்போது ஒரு கதவுக்கு முன்னாடி நின்று அவன் உடம்புல ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு கனவு வருது. அப்பன்னு பார்த்து அந்த கனவில் கதவு திறந்து வெளியே வரா. ஆனால் ரியல் லைஃப்பில் சோட்டோவுக்கு கிஸ் அடித்து எழுப்புறா. அப்புறமா டைஜின் லாஸ்ட்டாக எங்கே இருக்கானோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ சோட்டோ சொல்கிறான், அங்கே தான் என்னோடய ஹவுஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போயிடலாம்
அப்புறமா அந்த டைஜினை தேடலான்னு சொல்ல இப்போ சோட்டோ வீட்டு சாவியை அவன் சொன்ன ஒரு கடையில் போய் கேட்குறா. அப்போ ஒரு கிராண்ட்மா வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நீ யாருமான்னு சொல்லி கேட்க, நான் சோட்டோவோட சிஸ்டர், நான் அவனை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவள் நேராக சோட்டோ வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் சில புக்ஸ் எல்லாம் எடுக்கிறா. அப்போ ஹைட்டு பத்தலன்னு சோட்டோ மேலேயே ஏறி எடுக்கிறா. இந்த சீன் சூப்பரில். அப்புறமா சோட்டோ புக்ஸில் காட்டுறான். கீஸ்டோன்னா என்ன, ரூயின்ஸ்னால் என்ன, க்ளோசர்னா என்ன அப்படின்னு சொல்லி சுசுமிக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறான். இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நேரங்கள் போகுது. அப்போது வெளியே இருந்து யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது சோட்டோவோட ஃப்ரெண்டு. அப்புறமா சோட்டோ சொல்கிறான், இவன் ஒரு காமெடி பீஸ் தான், போய் கதவு தரேன்னு சொன்னான். அவன் வந்து சுசுமியை பார்த்து ஷாக் ஆகிட்டான். நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் அவனோட சிஸ்டர் அப்படின்னு சொன்ன பிறகு சரி அவன் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவன் வெளியே போகிறான். அப்போ பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. அங்கே இருக்கிற எல்லாரோட ஃபோனுக்கும் மெசேஜ் வருது. அது இப்போ வந்ததுலேயே ரொம்பவும் பெரிய எர்த்குவைக். அதை பார்த்து சுசுமி ரொம்பவும் ஷாக் ஆகிட்டா. அப்புறமா அந்த சேரு, அதாவது அந்த சோட்டோவை தூக்கிட்டு வழியில் ரொம்ப தூரம் போகிறா. அப்போ சோட்டோ அந்த டைஜின் அந்த பூனையை பார்த்துட்டு அந்த வாகனங்கள் நிறைஞ்ச சாலையில் ரொம்பவும் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பூனை தப்பிச்சிருச்சு. அப்புறமா சுசுமியும் சோட்டோவும் பார்க்குறாங்க அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அது ஒரு பெரிய டனல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே அது ரொம்பவும் பெருசாக அந்த சிட்டி ஃபுல்லாகவே பரவிருச்சு. ஸோ அதனால் அங்கே ஒரு பெரிய எர்த்குவைக் வருது. அப்புறமா சுசுமி இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு சொல்லி அந்த பிரிட்ஜிலேருந்து அதுக்குள்ளே குதிச்சிட்றா. அப்புறம் சோட்டாவும் குதிச்சிட்றான். இப்போ இவங்க மேலே போகிறது வெறும் இவங்க மட்டும் போகிற மாதிரி தெரியுது மற்றவங்க கண்ணுக்கு. எஸ், இந்த க்ரீச்சர் இவங்க கண்ணுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்புறமா அந்த க்ரீச்சர் ஒரு பாம்பு மாதிரி, ஒரு சுழல் மாதிரி ரொம்பவும் பெருசாகுது. அதில் இப்போ இவங்க 2 பேர் நிற்கும்போது டைஜின் அந்த கீஸ்டோன் வந்துருச்சு. அதை இவங்க பிடிச்சாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஆனால் அந்த பூனை என்ன பண்ணுச்சுன்னா அது தூரத்துலேருந்து பறந்து வந்து அந்த சேர் மேலேயே விழுந்து நீ தான் அடுத்த கீஸ்டோனுன்னு சொன்னவுடனே அந்த சேர் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகுது. எஸ், சோட்டோ ஃப்ரீஸ் ஆகுறான். அப்போ சோட்டோ சொல்கிறான், என்னால் மறுபடியும் உன்னை பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் பார்க்க முடிஞ்சா கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி ஒரு கீஸ்டோனாகவே மாறிட்டான். சுசுமி கண்ணில் அவ்வளோ ஒரு ஏக்கம். இனிமேல் சோட்டோவை பார்க்க முடியாது, அவன் கூட பேச முடியாதுன்னு சொல்லி சுசுமி கண்ணு கலங்குது. பாவம் சுசுமி, அவள் லைஃப்பில் ஒன்று கூட நல்லதாக நடந்ததே இல்லை. இப்போ இவ இங்கே ரொம்பவும் கதறி மனசால் அழுதுட்டு இருக்கும்போது கீழே பூமியில் இருக்கிற நல்ல எனர்ஜி எல்லாத்தையும் அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீச்சர் உறிஞ்சி எடுத்துகிட்ருக்கு. அப்போ அந்த பூனை சொல்லுது, இதை நீ இப்படியே விட்டேன்னா பூமியே அழிஞ்சிடும், இதை நீ பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னவுடனே சுசுமி மனசை கல்லாக்கிட்டு சோட்டோவை ஒரு கீஸ்டோனாக யூஸ் பண்ணுறா. அப்புறம் இந்த மேலே இருக்கிற க்ரீச்சர் மொத்தமாக அழிஞ்சு ஒரு அரோராவாக ஆகுது. அந்த அரோராவை பொதுமக்கள் பார்த்து ரொம்பவும் ரசிக்கிறாங்க. இப்போ அந்த க்ரீச்சர் அழிஞ்சவுடனே சுசுமி மேலேருந்து கீழே விழுகிறா. அப்போ அந்த டைஜின் அந்த கீஸ்டோன் தான் காப்பாற்றி தண்ணியில் விழுகிறாங்க. அப்போது சுசுமிக்கு பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது. அந்த சேரை எப்படிலாம் அவங்க அம்மா உருவாக்குனாங்கன்னு சொல்லி அவன் நினச்சி பார்க்குறா. அவங்க அம்மா இன்ச்சு டேப்லாம் வச்சு அவன் சைஸுக்குன்னு பார்த்து பண்ணுறாங்க. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா முடிஞ்சதாமான்னு சொல்லி சுசுமி கேட்டுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் அவள் நினச்சி பார்த்துட்டே தண்ணியில் விழுந்துட்டுருக்கா. அப்புறமா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு பெயிண்டிங்லாம் பண்ணி அந்த குட்டி சுசுமிக்கு அவங்க அம்மா கிஃப்டாக கொடுக்குறாங்க, ஒரு பர்த்டே கிஃப்டாக கொடுக்குறாங்க. அப்போ சுசுமி, என்னம்மா இது பொம்மைக்கு கண்ணே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, டேய் இது பொம்மை இல்லைடா, இது சேரு, நீ உட்காருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் சுசுமி கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு கண் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா அழகாக ஷார்ப் பண்ணி ஒரு கண்ணு மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் அவள் சின்ன வயசு நோட்டில் ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சுருக்கா. அப்புறமா மெதுவாக கண் விழித்து பார்த்தா அவள் ஒரு சப்வேல இருக்கா. எஸ், அந்த பூனை தான் இவளை காப்பாற்றி இங்கே வச்சுருக்கு. அப்புறமா சுசுமி பக்கத்தில் இருக்கிற ஒரு கதவை பார்த்தா அதுக்கு பின்னாடி சோட்டோ இருக்கான். அதை பார்த்துட்டு சுசுமி உள்ளே போகிறா. பட் அவளால் போக முடியல. எங்கே போனாலும் அவள் இருக்கிற இடத்துலையே தான் இருக்கிறா. அப்போ அந்த பூனை வருது, எதுக்கு இப்படி பண்ண, எதுக்கு சோட்டோவை இப்படி மாற்றின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பூனை சொல்லுது, அவன் ஒன்றும் ஹியூமன் இல்லையே, அவன் மனுஷனே இல்லையேன்னு சொல்லுது. இருந்தாலும் நீ தானே அவனை மாற்றினன்னு சொல்லி சுசுமி கோவமாக அந்த பூனையை பிடிச்சி அமுத்தும் போது அப்போ அந்த பூனை வலிக்குதுன்னு சொல்லுது. இருந்தாலும் சுசுமி தூக்கி அடிச்சிடலான்னு பார்க்குறா. அப்புறமா ஒரு வழியாக அதை மெதுவாக கீழே விட்டுட்டா. அப்புறமா அந்த பூனை கேட்குது, சுசுமி என்னைய உனக்கு பிடிக்காதான்னு சொல்லி கேட்குது. அதுக்கு சுசுமி கோவமாக பிடிக்காதுன்னு சொல்லும் போது அந்த பூனை எஸ், அந்த கீஸ்டோனில் இருக்கிற பவர் எல்லாமே குறைஞ்ச மாதிரி ஆகுது.
அப்புறமா இந்த கதவால் எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லி அதை லாக் பண்ணிட்டு சுசுமி மேலே போகிறா. தண்ணியில் விழுந்ததுனால அவள் காலில் இருந்த ஷூஸ்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ ரொம்பவும் அழுக்கா சிட்டியில் போகிறா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் இவளையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்டில் ஃபோனை சார்ஜரில் போட்டுட்டு சோட்டோவோட தாத்தாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டா. போய் சோட்டோவோட தாத்தா கிட்ட அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. சோட்டோவோட தாத்தா ரொம்பவும் வருத்தப்படுறாரு. ஆனால் என்ன பண்ண முடியும், எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது சுசுமி சொல்கிறா, இல்லை நான் எப்படியாச்சும் அவனை காப்பாற்றியே ஆகணும், மறுபடியும் அவனை இந்த பூமிக்கு கொண்டு வந்தே ஆகணும், அந்த எதர் ஆஃப்டருக்குள்ளே நான் மறுபடியும் போக போகிறேன்னு சொல்லும் போது அதுக்குள்ளெல்லாம் உங்களால் போக முடியாது, அது இறந்தவங்க இருக்கிற ஒரு நல்ல உலகம், அது நல்ல சொல் மட்டும்தான் அங்கே இருக்கும், ஸோ உன்னால் போக முடியாதுன்னு சொல்லும் போது இல்லை நான் சின்ன வயசில் போயிருக்கேன், சின்ன வயசில் நான் ஒரு டோரை திறந்து அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஒரு தன்னம்பிக்கை வருது, இவ எப்படியாச்சு தன்னோட பேரனை காப்பாற்றிடுவான்னு சொல்லி. அப்புறமா ஒரு கருப்பு பூனையை இவளை கண்காணிக்க அனுப்பிச்சி வைக்கிறாரு. அப்புறமா வீட்டுக்கு வந்து குளிக்கிறா. அவள் காலில் அவ்வளோ காயங்கள், பட் இருந்தாலும் அது எதுவுமே பொருட்படுத்தாமல் அவள் கிளம்புறா. அவள் லவ் பண்ணுற அந்த சோட்டோவை எப்படியாச்சும் இந்த பூமிக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அவள் வெளியே கிளம்பி போகிறா. அப்போ போகும்போது வழியில் சோட்டோவோட ஃப்ரெண்டை பார்க்குறா. அவன் என்ன சொல்கிறான்னா, என் ஃப்ரெண்டு நீ வந்த பிறகு தான் காணவே காணும், நீ தான் எங்கேயோ போய் மறைச்சி வச்சுருக்க, வா என்னை கூட்டிகிட்டு போ அவங்கிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே வாக்குவாதம் போக அதே சமயம் தமாக்கி வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு இவன் கூட எத்தனை நாள் சுற்றிட்டு இருந்த, இவன்லாம் ஒரு ஆளா, இவன் சொல்கிறது எதையுமே நம்பாத, டேய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இந்த போலீஸை கூப்பிட்ருவேன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கத்திட்டு இருக்காங்க. அப்படி கத்திட்டு சுசுமியை கூட்டிகிட்டு போகும்போது மறுபடியும் சுசுமி கார்லேயே ஏறி வந்து உக்காந்துக்கிறா. அட்லீஸ்ட் இவங்க கூட போனாவாச்சு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லி இவங்க கூட போகிறா. அப்போ தமாக்கியும் ஏறி வந்து உக்காந்துக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ சுசுமி திரும்பி பார்த்தா இவங்க 3 பேர் மட்டும் இல்லை, அந்த கீஸ்டோன் அதான் அந்த பூனையும் இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டே இருக்கும்போது அந்த கார் ஓட்டுற சோட்டோவோட ஃப்ரெண்டுக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து சோட்டோவோட தாத்தா அனுப்பிச்சி வச்ச அந்த கருப்பு பூனை அந்த காரில் ஏறிக்குது. அப்புறம் இவங்களாம் காரில் போயிட்டே இருக்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த கருப்பு பூனை ஆன்சர் பண்ணுது, எஸ் பேசுது. இதை பார்த்த தமாக்கியும் சோட்டோவோட ஃப்ரெண்டும் செம ஷாக்கு. அவன் பயத்தில் காரை வயல் வரப்புலேயே விட்டுட்டான். அவ்வளோதான், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இனிமேல் எங்கேருந்து போக. உடனே சுசுமி பக்கத்தில் இருந்த ஒரு பழைய சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறா. அதுக்கு அவங்க ஆன்ட்டி தமாக்கியும் இருமா நானும் வரேன்னு சொல்லிட்டு, எப்போ தம்பி லிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க. அங்கே அவன் தனியாக நிற்கிறான். அப்புறமா சைக்கிளில் தமாக்கியும் சுசுமியும் போகும்போது தமாக்கி கேட்குறாங்க, நீ யாரையோ லவ் பண்ணுற அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுசுமி ஷாக் ஆகிடுறா. இல்லை இது லவ் இல்லை அப்படிங்கிறா. அப்புறம் தமாக்கி சொல்கிறாங்க, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ வாழ்ந்த உன்னோட வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்த சுசுமிக்கு அங்கே அவ்வளோ நினைவுகள், அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணுறா. அப்புறமா ஓடி போய் அவள் 12 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கடியில் வச்ச ஒரு பெட்டியை எடுத்து பார்க்குறா. அதுக்குள்ளே தான் அவளோட நினைவுகள் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் அதில் எழுதி வச்சுருக்கா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது அவள் சின்ன வயசில் போன அந்த எதர் ஆஃப்டர் டோர் அது இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுசுமி இப்போ அந்த கதவை தேடி போகிறா. அப்போ அந்த வெள்ளை கலர் பூனை, எஸ் அந்த கெட்ட பூனை அவளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த டோர் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த பூனை இவளுக்கு காட்டி கொடுக்குது. அப்போ தான் சுசுமிக்கு புரியுது இந்த பூனை பண்ணது எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லி. அப்புறமா இந்த டோரை எடுத்து வச்சு இந்த எதர் ஆஃப்டருக்குள்ளே இந்த 3 பேருமே போயிடுறாங்க. கடைசியாக தமைக்கு வராங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி சாதாரண கதவு மாதிரி தெரியுது. இப்போ சுசுமி அங்கேருந்து விழுகிறா. பட் கீழே ஃபுல்லாகவே ஃபயராக இருக்குது, அந்த லேண்ட் ஃபுல்லாகவே ஃபயர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கருப்பு பூனை ஒரு பெரிய டிராகன் மாதிரி உருமாறி அந்த நெருப்பு கூட சண்டை போடுது. அப்போ சுசுமியும் அந்த வெள்ளை பூனையும் மேலேருந்து விழுகிறத அந்த கருப்பு பூனை, ஆனால் இப்போ ஒயிட் ஆகிடுச்சு, அந்த பூனை அதோட முடியை வச்சு இவங்களை காப்பாற்றுது. அப்போ சுசுமி இது மேலே பறந்துகிட்டே இருக்கும்போது அந்த சோட்டா இப்போ கீஸ்டோனாக இருக்கிற அந்த இடத்த பார்த்துட்டு அதை நோக்கி போகிறா. அங்கே போய் அந்த கீஸ்டோனை எடுக்க போராடுறா. ஆனால் அந்த வெள்ளை பூனை என்ன சொல்லுதுன்னா, நீ அதை எடுத்தீன்னா நீ கீஸ்டோனாக மாறிடுவ, அவன் மனுஷனாக மாறிடுவான், ஸோ அதனால் நீ அப்படி பண்ணாதன்னு சொல்லி அந்த பூனை சொல்லுது. இருந்தாலும் அவள் கேட்குற மாதிரி இல்லை, நீ போ இங்கேருந்துன்னு சொல்லி அந்த பூனை திட்டுறா. அப்புறமா அந்த கீஸ்டோனை அந்த சோட்டாவை ரொம்பவும் கஷ்டப்பட்டு வெளியே இழுக்கிறா. அப்போ அந்த பூனை வந்து ஹெல்ப் பண்ணுது. எஸ் அந்த பூனை அதோட தலையை வச்சு தள்ளி இவளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால்
அது கீஸ்டோனாக மாறுது. இவ இப்படி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த சோட்டாவோட பழைய நினைவுகள் அவளோட மைண்டுக்கு வந்துட்டு போகுது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு முத்தம் கொடுத்து சோட்டாவை வான்னு சொல்லி கூப்பிட்றா. அப்போ சோட்டாவோட பழைய கனவை காட்டுறாங்க. அதில் ஒரு கதவுக்கு முன்னாடி கீஸ்டோனா, அதாவது கிறிஸ்டலாக மாறிட்டு இருப்பான். அதோட அந்த சீன் அங்கே கட்டாயிருக்கும். ஆனால் இப்போ காட்டுறாங்க சோட்டோ கீஸ்டோனாக மாறிட்டு இருக்கும்போது அந்த கதவுக்குள்ளேருந்து சுசுமி வந்து அவனை காப்பாற்றி நார்மல் உலகத்துக்கு அவனை இழுத்துட்டு போயிடுவா. இப்போ ப்ரெசண்ட்டாக காட்டுறாங்க. அந்த வெள்ளைப்பூனை ரொம்பவும் காயத்தோட கீழே படுத்துருக்கு. அதை எடுத்து பார்க்குறா. அப்போ அந்த பூனை சொல்லுது, நான் உனக்காக மறுபடியும் வருவேன், உன் கையில் என்னை நீ மறுபடியும் தூக்கணும்னு சொல்லி அந்த பூனை சொல்லிட்டு ஒரு கீஸ்டோனாக மாறிடுச்சு. இப்போ இவங்க இதை பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. அந்த கருப்பு பூனையால் சமாளிக்கவே முடியலை. அப்போ தான் சோட்டோ டிவைன் காட்கிட்ட வேண்டி அவன்கிட்ட ஒரு கீஸ்டோன், இப்போ சுசுமி கையில் இருந்த ஒரு கீஸ்டோன், இப்போ இதை வச்சு அந்த பெரிய நெருப்பு க்ரீச்சரை ஒரே அடியாக அழிக்கிறாங்க. அப்புறமா சுசுமி மயக்கத்தில் இருக்கா. அவளை சோட்டோ எழுப்புறான். எழுப்பி அவனோட ஜாக்கெட்டை அவளுக்கு போர்த்தி விடுறான். அப்புறம் சுசுமி பக்கத்தில் இருக்கிற 3 கால் நாற்காலியை பார்க்குறா. அதை எடுத்து கையில் வச்சுட்டே இருக்கும்போது சோட்டோ சொல்கிறான், தூரத்தில் ஒரு குட்டி பாப்பா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி. அதை பார்த்துட்டு சுசுமி ரொம்ப ஸ்பீடாக அந்த குழந்தைகிட்ட போகிறா. அப்போ திரும்பி அந்த குழந்தை அம்மா அப்படின்னு சொல்லும் போது இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறா. அப்புறம் எங்கள் அம்மா எங்கே, எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு நர்சிங் வேலை கூட தெரியும், இப்போ நான் எங்கே போய் எங்கள் அம்மாவை தேடுவேன், அவங்க எப்படி என்னை வந்து பார்ப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த குழந்தை ரொம்பவும் அழுகிறா. அப்புறம் சுசுமி அந்த சின்ன குழந்தைய கட்டி பிடிச்சி சில வார்த்தைகள் ஆறுதலாக சொல்கிறா. இருந்தாலும் அந்த குழந்தை எங்கள் அம்மா தேடுவாங்க, நான் போகணுன்னு சொல்லி ஓடுறா. ஓடி போய் விழுந்துடுறா. இதை பார்த்த சுசுமியால் தாங்க முடியல, அவளும் அழுகிறா. அப்புறமா சுசுமி ஓடி போய் அந்த குழந்தையோட அந்த தொலைஞ்சு போன சேர், இப்போ 3 கால் இருக்கிற அந்த சேரை அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. அப்புறம் அந்த குழந்தைகிட்ட சில விஷயங்கள் சொல்கிறா. இங்கே பாருமா, உனக்கு பிடிச்சவங்க இந்த பூமியை விட்டு போனால் நீயும் போகணுன்னு அவசியம் இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த லைஃப் மாறும். இப்போ இருட்டாக இருக்கலாம், ஆனால் காலையில் விடிஞ்சிரும். உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையோட நெஞ்சில் தைரியத்தோட போராடுன்னு சொல்லி அந்த குட்டி சுசுமிக்கு இந்த பெரிய சுசுமி ஆறுதல் சொல்கிறா. அப்புறமா அந்த குட்டி சுசுமி அந்த நாற்காலியை வாங்கிட்டு அவளோட உலகத்துக்கு போனவுடனே இங்கே பெரிய சுசுமி இந்த டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. அப்புறமா சில நாட்கள் கழித்து இந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ண அந்த க்ளோஸரான சோட்டா மறுபடியும் இந்த டோக்கியோக்கு வந்துட்டான். இப்போ சுசுமி அவனை பார்த்துட்டு வெல்கம் பேக் அப்படின்னு சொல்கிறா. இதோட இந்த படம் முழுசாக முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம்? நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பரவாயில்லப்பா, நல்லா தான்ப்பா சொல்கிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரியான நல்ல நல்ல படங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே, பாய்ங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.